தேனி மாவட்டம் காட்ரோட்டில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் பாரதி ராஜா அவர்களின் உடலுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார். திரையுலகினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் பாரதி ராஜா அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கிறோம். பாரதி ராஜாவின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தார். தேனி மாவட்டம் காட்ரோட்டில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் பாரதி ராஜா அவர்களின் உடலுக்கு நடிகர் வடிவேலு அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் ஜெயலானி இணைக்கிறார். வணக்கம் ஜெயலானி. அங்கு நடிகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பாரதி ராஜா அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. வயது மூப்பு காரணமாக உடல்நலக் கோளாறு காரணமாகவும் நேற்றைய தினம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்மை விட்டு மறைந்தார். அவரது மறைவு என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய திரையுலகிற்குமே ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுவதாக திரையுலக வட்டாரங்கள் தொடர்ச்சியாக தகவல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில இன்று மாலை சென்னை தேனியில் இருக்கக்கூடிய அந்த கெங்குவார்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது பண்ணை வீட்டில் அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக அரசு சார்பில் அவருக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்பதாக ஏற்கனவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த அரசு மரியாதை வழங்குவதற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது காவல்துறை தரப்புல தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதற்காக காவலர்கள் தொடர்ச்சியாக இப்பகுதிக்கு வந்து அரசு மரியாதை செலுத்துவதற்கான அந்த முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒத்திகை ஒரு புறத்தில் ஏற்பட்டு வருகிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டக்கூடிய காட்சிகள் தான் இந்த இடத்தில் தான் இன்று மாலை 3 மணி அளவிற்காக இயக்குனர் இமயத்தை நல்லடக்கம் செய்ய இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இடதுபுறமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் 24 காவலர்கள் கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லக்கூடிய அரசு மரியாதை வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு காவலர்களும் வான் நோக்கி 3 முறை சுடுவார்கள். ஒரு காவலருக்கு 3 குண்டுகள் வீதம் ஒட்டுமொத்தமாக 72 குண்டுகள் முழக்கத்துடன் அரசு மரியாதையுடன் பாரதி ராஜாவுடைய உடல் என்பது அடக்கம் என்பது செய்யப்பட இருக்கிறது. காலை முதலாகவே தொடர்ச்சியாக அரசியல் பிரபலங்கள் மட்டுமல்லாது திரைத்துறையினர், அவரோடு பணியாற்றியவர்கள், அவருடன் பயின்ற தோழர்கள் மற்றும் ஊர் மக்கள் என தொடர்ச்சியாக பலரும் வருகை தந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செய்யக்கூடிய காட்சிகள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காலையில் இருந்து திரை பிரபலங்களாக பார்த்தோம் என்றால் சுகாசினி, அதே போன்ற இயக்குனர் பொன்ராம் மற்றும் வடிவேலு, கருணாஸ் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் வருகை தந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதே போன்று அரசியல் கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போன்று அதிமுக சார்பில் மாவட்ட அளவிலாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அதிமுக சார்பில் மாவட்ட அளவிலாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என அனைவருமே தொடர்ச்சியாக இங்கு வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க, இங்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அடக்கம் செய்ய இருக்கக்கூடிய இந்த இடத்தினை நேரில் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார். அதே போன்று காவல்துறையினரை பொறுத்தவரையிலும் இங்கு 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திண்டுக்கல் சரக டிஜி சசிமோகன் மற்றும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா உள்ளிட்டோர் இந்த பகுதிக்கு வருகை தந்து தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாது இன்று பிற்பகல் 3 மணி அளவிற்காக அவரது உடல் என்பது அடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது உறவினர்களும் தொடர்ச்சியாக வருகை தருகிறார்கள். எனவே இந்த பகுதி முழுவதுமாகவே ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி இருக்கிறது அல்லவா, இந்த பகுதியில தான் அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. 24 காவலர்கள் 3 முறை வானோக்கி சுட்டு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிற்கு இறுதி அஞ்சலி என்பது செலுத்த இருக்கிறது. பிற்பகல் 3 மணி அளவிற்காக இந்த இறுதிச் சடங்கு என்பது நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். மாலதி. ஜெயலானி, தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.